சனி பகவான் நம்ம ஜென்மத்திலே உட்காந்து நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பத்தையும் இல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், மந்த நிலை, இரிட்டபிலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஏற்படுத்துறா. கணவன் மனைவி கிட்டேயும் மனைவி கணவன் எடுத்தும் விட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு போகணும். விட்டு கொடுக்குறவங்க பெருசாக கெட்டு போகிறது இல்லை. இது குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். மீனத்துக்கு எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர இறுக்கமான ஒரு நிலைமை, பதட்டமான ஒரு நிலைமை, அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம். எதை எடுத்தாலும் தடை தாமதம். அது பர்டிகுலராக அந்த படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மீனத்தில். அவங்க நினச்ச மார்க் வரல, படிச்சுட்டு நல்லா தான் போகிறாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கல. வேலையாகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, ப்ரொமோஷன் ஆகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, திருமணம், காதல் எதுலேயுமே அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தான். அவங்க நிறைய உடல் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்யும்போது அதற்கான முயற்சி தடை தாமதத்தோட பொறுமையாக தான் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவோட பார்வை இவங்களுடைய ராசி மேலே படுறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப். ராசியிலே சனி வர்றாரு, அவர் லாபாதிபதி. அந்த லாபம் எங்கே வருது? தனக்குத்தானே அந்த லாபம்லாம் பயன்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அப்போது விரையாதிபதி, அந்த விரையாதிபதி சனி தான். அவர் எங்கே வர்றாரு? ராசிக்கே வர்றாரு. செல்ஃபாக செலவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும்ப்பா, குடும்பம், குழந்தை, குட்டி, உலகம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணது போதும், எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படிங்கிறது உணர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போது இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட யாரும் மோதக்கூடாது மீனராசிக்கு. ஏன்? சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி என்ன பண்ணுவார்னா கரவங்கட்டுவார். கரவங்கட்டி பிளான் பண்ணி உன்னை இருறா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கருவை வச்சிருவார். மைண்டை கருவை வச்சிருவார். அந்த தன்மை வந்துடும். அதனால் இந்த நேரத்தில் மீனராசிகர்கிட்ட யாரும் மோதக்கூடாது. இதை வச்சுட்டா நீ நல்லா இரு, போய் தொலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நம்முடைய மீனராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க. கடன் சுமையில் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்காக வாங்கின கடனா கிடையாது, பக்கத்தில் உள்ளவர், ஏற்ற உள்ளவர், பக்கத்து வீட்டுக்காருன்னு மேம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நிறையா உறவுகளுக்காகவும் பக்கத்தில் ஒருத்தர் பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துருவோம். வீட்டில் மனைவி நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருவோம். அப்போ நிறைய ஏமாற்றம். ஸோ இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய தன்மை, கடன் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கப்படுறது நிதர்சனமான ஒன்று. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி மேம், வணக்கம். ஸோ மூன்றாவதாக நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதாக நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். தீபா அருளாளன் மேம், நீங்கள் சொல்லுங்கள், மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? மீனராசியை பொறுத்த வரைக்கும் 11 மற்றும் 12க்கு அதிபன் சனி பகவான். அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 12ஆம் பாவம் மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கா மீனத்துக்கு. அப்போ ஜென்ம சனி என்ன பண்ணும்? மீனம் பொதுவாக பாருங்கள், கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியவங்க, நல்ல புத்திசாலிகள், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடியவங்க. குரு தான் ராசி அதிபனாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றத நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆப்வியஸ்லி மீனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 100 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாகவே மீனத்தை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டமான ராசியாக தான் எல்லாருமே கருதுவாங்க. அதுவும் மீனத்தில் வர ரேவதி இன்னும் கொஞ்சம் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அப்லிஃப்ட்மெண்ட். மீனராசி குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா, பெண் குழந்தை அப்படின்னா அம்மா நல்ல பெரிய ஆளாக இருந்தாலும் அம்மா விட ஒரு கல் மேலே இருக்கும், அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பா விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் என்னுடைய புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் உங்களோட இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய டெண்டன்சி. பொதுவாக மீனத்தினோட நட்பை மட்டும் எப்பயுமே விட்டுறாத அப்படின்றது ஜோதிடத்தில் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, மீனராசி அன்பர்களை நம்ம நண்பர்களாக வச்சுக்கணும் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது நிதர்சன உண்மை. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனியாக இருக்கார். ஜென்ம சனி என்ன பண்ணுவார்? நான் பெரிய புத்திசாலி தான்,
எனக்கு அபரிவிதமான திறமைகள் தான், ஏகப்பட்ட எஃபிகசிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த காலகட்டம் என்னவோ ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு தெரியல, எனக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது இருக்குது. அந்த மந்த நிலை அப்படின்றது உடல் அளவுலையும் இருக்கும், மனதளவுலையும் இருக்கும். இப்போ என்ன தோணும், அட போங்கப்பா, எவ்வளோ நாள் தான் எதிர்நீச்சல் போட்டு போட்டு வாழறது, எனக்கு ரொம்ப விட்டேத்தியாக இருக்குது, சும்மா இருந்தால் பெட்டராக இருக்குது, எனக்கு ஓடுனா உழைச்சா எனக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டிப்ரெஷன் வருது அப்படின்ற மாதிரி அவங்க மனசு அவங்க கையில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போதைய காலகட்டம் சனி பகவான் நம்ம ஜென்மத்திலே உட்காந்து நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பத்தையும், இல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், மந்த நிலை, இரிட்டபிலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஏற்படுத்துகிறான். மீனத்தை பொறுத்த வரைக்கும்மா தான் லைஃப்பில் முன்னேறி போடுறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்றி கொண்டு போகிறவங்க அப்படின்லாம். நான் மட்டும் ஓடக்கூடாது, என்னை சார்ந்தவர்களையும் கைப்பிடிச்சி கூட கரையேற்றி விடுறது, கொண்டு போய் அவங்களோட டெஸ்டினி அடைய வைக்கிறது, இதெல்லாம் மீனம் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜென்ம சனி நம்ம மூளையை தின்றான். அப்போ சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஓடிட்டே இருந்தோம் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும், எந்துவாக இருக்கணும். நம்ம எந்துவாக இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் சனி பகவான் தோல்வியை ஒத்துப்பான். சரி, நம்ம எவ்வளோ அடிச்சாலும் இந்த பிள்ளை தாக்குது, இது பாட்டுன்னு இது வேலையை செய்யுது, ஸோ நம்ம சைலண்ட்டாக இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு வந்துடும் அப்படின்லாம். எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு சைக்காலஜி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளானட்ஸ்க்கும் சைக்காலஜி இருக்குது. அப்படி சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ ஐ எம் நாட் சப்போஸ் டு டிஸ்டர்ப் தம் அப்படின்ற மைண்ட் செட் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உண்டு. ரொம்ப சிம்பிள், நேர்மையாக நாணயமாக நீ பாட்டுன்னு உன் வேலையை செய்கிற அப்படின்னா நான் பாட்டுன்னு தேமைன்னு இருப்பேன், உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இதுதான் சனியினோட குணாதிசயம். அதே மாதிரி நம்மளோட முயற்சி அப்படின்றது தோற்று போயிடுமோ, நம்ம தெரியாமல் முயற்சி பண்ணுறோமோ, இது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காதோ, இந்த விஷயத்தை தேவையில்லாமல் ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு அதை சார்ந்து ஓடிட்டுருக்கோமோ, தப்பாக முடிவெடுத்துருமோ, இப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு விதமான இல்யூஷன்ஸ் அப்படின்றது வரும். இது சனி கொடுக்கக்கூடிய, சனி பின்னக்கூடிய மாய வலை அப்படின்னு சொல்லலாம். நீ பாட்டு முயற்சி செஞ்சு போயிட்டே இரு, முயற்சியை செய், பலனை எதிர்பார்க்காது. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி தான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு நம்ம பாட்டுன்னு முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு முறை சக்ஸஸ் ஆகலை, 2வது முறை சக்ஸஸ் ஆகலை, 3வது முறை 4வது முறை செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அப்படின்னா யாரையும் நம்ம பகைச்சிக்கவும் வேண்டாம், யாரோட பகையை நம்ம சம்பாரிச்சிக்கவும் வேண்டாம். தேவையில்லாமல் அவங்கள போட்டு நம்ம மனசை வச்சுட்டு அவனை இப்படி பண்ணிட்டானே அவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதமான எண்ணங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி கிட்டேயும் மனைவி கணவன் எடுத்தும் விட்டு கொடுக்கறது அப்படின்றது போகணும். விட்டு கொடுக்குறவங்க பெருசாக கெட்டு போகிறது இல்லை. இது குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். நானே இதுக்கான காலம் பார்த்துட்டு இருந்தேன், சனியே ஹெல்ப் பண்ண போகிறாருன்றீங்க, அப்புறம் நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும்? அது அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்க முடிவு பண்ணணும். பட் குழந்தைங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா நம்மளோட உறவு நீடிக்கும் அப்படின்றது உண்மை. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. தொழிலில் கண்டிப்பாக குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் பொதுவாக பாருங்கம்மா, அப்டக்கிள்ஸும் சேலஞ்சஸும் இல்லை அப்படின்னா லைஃப் நல்லா இருக்காது. நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதனோட பலனே எனக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நான் போராடி வாங்குறேன், அந்த விஷயத்தை நான் அடையிறேன் அப்படின்போது அதனோட வேல்யூ தெரியும். ஸோ ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய தொழிலினோட வேல்யூ தெரியறதுக்கான காலகட்டம். நீ போராடு, கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், மீனம் இந்த ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு? மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கார். விரயஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார். இருந்தாலும் மீனத்துக்கு எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர இறுக்கமான ஒரு நிலைமை, பதட்டமான ஒரு நிலைமை, அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம், எதை எடுத்தாலும் தடை தாமதமாக. பர்டிகுலராக அந்த படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மீனத்தில். அவங்க நினச்ச மார்க் வரலை, படிச்சுட்டு நல்லா தான் போகிறாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கல. வேலையாகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, ப்ரொமோஷன் ஆகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, திருமணம், காதல் எதுலேயுமே அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தான். பட் மீனராசியில் இதில் கொஞ்சம் ரேவதி தப்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னும் சனி பகவான் போகல. மற்றபடி புரட்டாதியும் உத்திரட்டாதியும் பயங்கர படு கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல தான் சனி பகவான் உட்காந்துருக்கார். அவங்களால மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையில தான் மீனராசிக்காரங்க இருந்தாங்க. பாதம் வலி, அடிக்கடிக்கு பாதம் வலின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, கால் வலி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாமே இன்னமும் கண்டினியூ ஆக தான் செய்யும். அவங்க நிறைய உடல் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்யும் போது அதற்கான முயற்சி தடை தாமதத்தோட பொறுமையாக தான் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவோட பார்வை இவங்களுடைய ராசி மேலே படுறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப் ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும். வளர்கணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், மீனத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி? மீன ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ராசியின் அதிபதி குரு பகவான். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கம், மாறல் இதெல்லாமே இயல்பாக இருக்கும். இவங்க ஃப்ளெக்சிபிள். எதனால் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா, இது ஒரு நீர் ராசி. ராசியிலே சனி வர்றாரு, அவர் லாபாதிபதி. அந்த லாபம் எங்கே வருது?
தனக்குத்தானே அந்த லாபம்லாம் பயன்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அப்போது விரையாதிபதி அங்கே அந்த விரையாதிபதியும் சனி தான். அவர் எங்கே வர்றாரு? ராசிக்கே வர்றாரு. செல்ஃபாக செலவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும்ப்பா, குடும்பம், குழந்தை, குட்டி, உலகம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணது போதும், எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படிங்கிறது உணர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போது தனக்கு கொஞ்சம் செலவு பண்ணிப்பாங்க, தன்னை ஸ்டாண்டர்டாக பண்ணிப்பாங்க, ஸ்டேபிளாக நிற்பாங்க, ஸ்டேபிளாக ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்போது இவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட யாரும் மோதக்கூடாது மீனராசிட்ட. ஏன்? சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி என்ன பண்ணுவார்னா கரவங்கட்டுவார். கரவங்கட்டி பிளான் பண்ணி உன்னை இருறா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கருவை வச்சிருவார். மைண்டை வந்து கருவை வச்சிருவார். அந்த தன்மை வந்துடும். அதனால் இந்த நேரத்தில் மீனராசிகர்கிட்ட யாரும் மோதக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கலத்திரத்தை பார்க்குறார். அப்போது கலத்திர ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சார்ந்த வயதில் உள்ளவங்களுக்கு திருமண காலம் சார்ந்த விஷயங்களில் சிறு ஒரு தாழ்வு மனப்பான்மையை தரக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது என் ஸ்டேட்டஸ்க்கு நீ இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டேட்டஸ்னு ஒன்றும் முதல்ல கிடையாது. இருந்தாலும் அந்த திருமணம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நீ படித்தவனா இல்லை என்ன மாதிரி உனக்கு எக்கனாமிக்கலாக நீ இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது ஒன்று நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தை அவருடைய பார்வை செலுத்துகிறார். அப்போ 10ஆம் பாவத்தில் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன பண்ணும்? ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரும், ஒரு லேசினஸ் வரும், ஒர்க்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த போஸ்ட்போனிங். இந்த போஸ்ட்போனிங்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா சனி பகவான் தான் பண்ணுவார். லேசினஸ் தானே, அப்புறமா பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது பில்கேட்ஸ்லாம் சொல்லுவார், ஒரு அந்த எம்ப்ளாயை எப்படி தேர்ந்தெடுப்பார் ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னா, லேசியான ஸ்டாஃப் யார், அவனை கூப்பிட்றா, அவன் ஈஸியாக இதை முடிப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த மீனராசி நேயர்கள் உங்களுக்கு ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கை கூட அந்த சோம்பேறித்தனத்தினால சீக்கிரமாக செய்யணும்னு திட்டமிடுவாங்க. அந்த காலம் இதுதான். மீனராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நீர் ராசி. அதனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய வழிபாடு முறைகள் பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் ஆடணும். எங்கே போய் தீர்த்தம் ஆடணும்? ராமேஸ்வரம் போய் தீர்த்தமாடலாம், திருச்செந்தூர் போய் தீர்த்தமாடலாம், கன்னியாகுமரி போய் தீர்த்தமாடலாம். இது போல தீர்த்தவாரிகளில் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், மீன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துலேருந்து, ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரார். அப்போ சனி பகவான் உள்ளே வந்தால் பதட்டமும் பயமும் இருக்கணுமா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா சனி பகவான் இனிமேல் தான் உங்களை நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடை கொடுக்க போகிறார். பல பேருக்கு நன்மை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, பல ஏமாற்றங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மீனராசிக்காரங்க ஒரு 3.5 வருட காலமாக எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றம். யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணாங்க, யாரை ரொம்ப நம்பினாங்களோ அவங்க தான் இவங்களை ஏமாத்துறாங்க. பணம் வாங்கிட்டு திரும்ப தரல, நகையை வாங்கிட்டு திரும்ப தரல, அன்பை வாங்கிட்டு திரும்ப தரல. ஏன்னா எதுவுமே தரலன்னா என்னடா நான் மட்டும் என்ன இழிச்ச வாங்கினா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்க வேண்டிய தன்மையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கேட்டிருப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. போ இதை வச்சுட்டா நீ நல்லா இரு, போய் தொலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நம்முடைய மீன ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க. ஸோ இந்த அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்ட நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. பொருள் சார்ந்த விஷயங்கள் நிறைய முன்னேற்றம் உண்டு. இந்த சனி பயிற்சியானது மீன ராசிக்கு பொருளில் ஒரு முன்னேற்றம். பணம் இல்லைங்கிற விஷயம் கிடையாது. இவங்கள்ட்ட யார் பணம் வாங்கிட்டு ஏமாத்துனாங்களோ தேடி வந்து கொடுத்துருவான். ஏன்னா உள்ளே போய் அடிப்பார் சனிவான். ஏண்டா டேய், என் வீட்டு பிள்ளையவா நீ கடன் வாங்கிட்டு ஏமாத்துற, குடுக்குறியா இல்லையான்னு கும்மா குத்து அவர் குத்துவார். இவன் தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு சனி பகவான் மாற்றுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், மீன ராசி ஒரு குடும்பத்து மேலே அன்பு வைக்கிற மாதிரி வேறு யாரும் வைக்க முடியாது. அளவு கடந்து அன்பு வைப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் இங்கே தான் வில்பவர், புதன் வலு இழக்கிறார். ஸோ இவங்க மன ரீதியாக ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மற்றவங்க மேலே பிரியம் வைக்கும் போது தான் இவங்க தன்னை இழக்கிறாங்க. ஸோ அதை இவங்க ஸ்டாப் பண்ணணும். சனி உள்ளே வந்தனால நீ வர்றியா, சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா, போய்கிட்டே இரு. உள்ளே வந்து வீட்டில் பெட்டில் போட்டு படுக்கணும்னு நினச்சா எட்டி உதச்சி உடனே அனுப்பிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கணும். இவங்க பலபடியும் வாங்கினாச்சு உட்காருங்கனாச்சு இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னால் அவங்க ரைட்டு, இவன் காசு நிறைய வச்சுருக்கான், இன்னும் கொஞ்சம் சிட்டியாக போடலாங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, கடன் சுமையில் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்காக வாங்கின கடனாக கிடையாது,
பக்கத்தில் உள்ளவர், எதிர்த்த உள்ளவர், பக்கத்து வீட்டுக்காரு, எதிர்த்த வீட்டுக்காருன்னு மேம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நிறையா உறவுகளுக்காகவும் பக்கத்தில் ஒருத்தர் பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துருது. வீட்டில் மனைவி நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிருது. அப்போ நிறைய ஏமாற்றம். ஸோ இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய தன்மை, கடன் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறது நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ என்ன விஷயங்களை இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப். புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்கலாம். வர்றியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வர்றியானா என்ன எதுக்கான கூப்பிட்றாங்கன்னா, இவன் நல்லா இருக்கியான், இவனை கவுத்துறதுக்கு பார்ட்னர்ஷிப் போடுவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. தயவுசெய்து மீன ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தொழில் பண்ணால் மீண்டு வந்துடுவாங்க. இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சா நீந்திக்கிட்டு தான் கிடக்கணும், அவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் கவனம் தேவை. பொதுவாக மீன ராசிக்காரங்க டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கணும். அவசரமே படக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு புதன் நீச்சமானனால இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க அதில் கவனமாக இருந்தால் இவங்க லைஃப் சூப்பராகும். சொந்த தொழில் தொடங்கலாம், தொழிலில் கவனம் செலுத்தும். ஓகேவா? இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மீன ராசிக்கு மகிழ்ச்சியும் உறுதி, வெற்றியும் உறுதி, கவலை இல்லாத வாழ்க்கை உறுதி, நல்ல அன்பான உறவு கண்டிப்பாக கிடைக்கும். காதலில் வெற்றி பெறுவார்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவார்கள்.